சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதா அது. அந்த நேரம் ரசிச்சுட்டு விட்டுருங்க. வேற ஏதாவது ஆக்கப்படும். விஜய் கட்சி ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சியில அதிகமான மக்கள் விலகுறதா ஒரு விஷயம் சமூக வலைதளம் போயிட்டு இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சி விலகுவர்கள் அதிகமாக சேரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா தாவே காவல் இதே குறிப்பிட்ட இல்ல எங்களுக்கு நம்ம கட்சியில வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சில பேரை நம்ம நகர்த்துறோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது. வேணும்னா விளக்கம் கேட்கலாம், வேணாம்னா விலகித்தான் வைக்கணும். கட்சியில இது ஒரு கட்சியை நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் தேவை யார் தேவையில்லை, இந்த கட்சியை நீண்ட தூரம் பயணிச்சு கொண்டு போறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும். அதுல போய் நீங்க இதனால அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல விலகி போறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போறது இயல்பு தானே. அவங்க எங்க இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்துல இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் போய் அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டியது இல்லை. மாவட்ட செயலாளர் ராயப்பன் அவரோட பதிவில் ஒரு இது வெளியிட்டிருந்தாரு. இது ஏன்னா சாதியை நீங்க எதிர்ப்பீங்க, நாம் தமிழ், ஆனா உங்க கட்சியிலே சாதி பார்க்கணும் தான் அணைய குற்றச்சாட்டு வருது. வெளியில போகும்போது ஏதாவது சொல்லணும், அப்ப எதையாவது சொல்லிட்டு போறதா? அவரு இவ்வளவு நாள் என்ன பார்த்து அந்த பொறுப்புல இருந்தாரு? கட்சியை விட்டு போகும்போது சாதி தெரியுது, அதுக்கு அந்த விலகிறதுக்கு முதல் நொடி வரைக்கும் என்னவா இருந்தாரு? அந்த பொறுப்புல இவ்வளவு நாள் இருந்தாரு, என்னவா இருந்தாரு? சாதி பார்த்து தான் 22 தொகுதி பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்திச்சா கட்சி. சாதி பார்த்து தான் 2021 16 தொகுதியில பொது தொகுதியில நிறுத்திச்சா கட்சி. இதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு கூடாது. சும்மா போறவங்க ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இல்ல நல்ல கட்சி, அருமையான கட்சி, அது ஆனா அப்படின்னா ஏன் வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல. இன்னும் சீமான் சரியில்லை, அது கட்சி சரியில்லை, ஏதாவது வெளியில போகும்போது ஏதாவது குறை சொன்னா தானே தம்பி அருமையான கட்சி நல்ல சீமான் அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் எங்க வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல.